ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. மார்ச் 1 பார்த்தீங்கன்னா பேடிஎம்மை பேன் பண்ணுறாங்க. ஆர்பிஐ நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி அதாவது February 29 நிப்பாட்டிடணும், யாரும் டெபாசிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அதில் மணி இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணுற வரையும் நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஆனால் விரைவில் அதை கிளியர் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேடிஎம்க்கு பின்னாடி பேடிஎம் பேமெண்ட் ஆஃப் பேங்க் அதுதான் ஜாயிண்ட் ஆகிருக்கு, நிறுவிக்கிட்டு இருக்கு அப்படின்னும். இப்போது பார்த்திங்கன்னா இந்த பேடிஎம் பேமெண்ட்டு பேங்க் ஒரு சேஃப் இல்லாமல் அன்சேஃபாக இருக்குது. இதோட டேட்டா எல்லாம் லீக் ஆகிறதாகவும், இதில் ஒரு பேங்க் சம்மந்தமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணல, இல்லை பிரேக் ஆகுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களால் இப்போ பார்த்திங்கன்னா இதை பேன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேடிஎம் சம்மந்தமான வேலெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்டாகாக இருந்தாலும் சரி, அந்த QR கோடு எதாக இருந்தாலும் சரி, உடனடியாக அதை கிளியர் பண்ணிடணும் அப்படின்னும், முடிஞ்ச வரையும் இதில் மணி இல்லாமல் எடுக்கிறது தான் பெட்ரு. இந்தியாவில் இருக்கிற டோட்டல் மக்கள் தொகையில் 30 கோடி பேர் இந்த பேடிஎம் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 82 லட்சம் டிவைசஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த பேடிஎம்மை பார்த்திங்கன்னா விஜய் சேகர் சர்மா அப்படிங்கிறவங்க தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சைனாவில் பார்த்திங்கன்னா அலிபா அப்படிங்கிற ஒரு ஆப் இந்த மாதிரி ஒரு சேவை தான் செஞ்சிட்ருக்கு. இதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவலில் வந்திருக்கு. 2016 பார்த்திங்கன்னா இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, இதில் இந்த ஆர்பிஐ இந்தியாவில் சேர்ந்த 11 கம்பெனிக்கு பர்மிட்டு கொடுத்துருக்குறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நார்மலாக இப்போ ஜிபேயில் பார்த்திங்கன்னா நம்ம நேமுக்கு பின்னாடி நம்ம இந்த பேங்க்குடைய நேம் வரும். அதே மாதிரி ஃபோன்பேலையும் பார்க்கலாம், ஜிபேலையும் பார்க்கலாம். அந்தந்த பேங்க் எஸ்பிஐ ஆகட்டும், HDFC ஆகட்டும், டிஎம்பி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேடிஎம்மில் பார்த்திங்கன்னா பேடிஎம் டாட் அப்படிங்கிற மாதிரி தான் வருமே தவிர எந்த ஒரு பேங்க்கையும் வேறு எந்த பேங்க்கையும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்னால் 2018 பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கை ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஆர்பிஐ. தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதில் சில மிஸ்டேக்லாம் இருந்த காரணத்துக்காக 2019 கரெக்டாக ஒரு 6 மாதம் பேன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இந்த பேடிஎம்மை. இதோட முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேன் நம்பரை வச்சு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது இப்போ 50 ரூபா ஏறும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை ஷேர் ஆகி அக்கௌண்ட் அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் இந்த பேடிஎம் அவங்க டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேடிஎம்மை யூஸ் பண்ணி இல்லீகலாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எல்லாரும் இதில் நல்லாவே விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனோட டேட்டா 3வது ஆளுக்கெல்லாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தன்னிட்ட அக்கௌண்ட் இருக்குன்னே தெரியாமல் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அக்கௌண்ட்டை ஆரம்பிச்சிருந்துருக்குறாங்க. இதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேடிஎம்மை பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் இதில் டெபாசிட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இருக்கிறவங்க அதை விரைவில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா இந்த பேடிஎத்தோடைய சிஇஓ இதனால் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விரைவில் நாங்கள் கம்பேக் கொடுப்போம், வேறு ஒரு பேங்க்கோட இந்த பேடிஎம்மை இணைச்சி சீக்கிரமே நாங்கள் சேவையை தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.